சமையல் ரொம்பவுமே ஈஸியான ஒரு தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடுகு வெந்தயத்தை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தக்காளி வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வெட்டிங்க. எனக்கு தோன்றச்சே வெட்டிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். அதில் புளி போட்டுங்க. ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுமே ஃபேன் காற்றுல வச்சுட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுக்கிறச்சு அந்த கடுகும் வெந்தயத்தையும் அரைச்சி வச்சோன்னே அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். வேணும்னா சீரகம் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு முந்திரி வேர்க்கடலைக்குள்ளாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொன்னிறமாக ஆனதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 3 சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கலையே அந்த விழுதும் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரே ஒரு வெங்காயத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்க்காமல் செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற விழுது எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டுனா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வந்து சுடுசாதம் வேக வச்சு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா பிளேட்டில் ஃபேன் காற்றுல வச்சா தான் தக்காளி சாதம் கலர் வச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சாதம் வேக வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் இந்த தக்காளி தொக்கை போட்டு நல்லா கலந்துட்டு டிஃபன் பாக்ஸ்க்கோ இல்லை காலையில் அதாச்சும் மார்னிங் டிஃபனாகவோ கொடுத்திங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம இதை செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை செஞ்சேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பையனுக்கு ஃபஸ்ட்டு இதை ஊட்டலாமேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு கோவம் வந்துச்சு. அதனால் வந்து நல்லாவே இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டா. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள்.